கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நல்லதொரு காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்துல அந்த இணையத்தின் வாயிலாய் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதமாய் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் என்பன நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய மகத்துவங்களை நீங்களும் நானும் எண்ணி ஆராயவும் சேஷித்த வண்ணமாய் கடைசி கால சத்தியங்களை நாம் படித்து நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நம்மை முன்னேற்றிக் கொள்ளவும் தேவனுக்கு மகிமையாய் வாழவும் ஆண்டவர் விதமான ஏற்பாடுகளை நமக்கு செய்து தருகிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிலும் மிக முக்கியமாய் இந்த வாரம் நடிகிலும் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 7 சபைகளுக்கு கொடுத்திருக்கிற சத்தியங்களை கடிதங்களை நாம் ஒவ்வொரு நாளாய் தியானிக்க போகிறோம். முதலாவது நாளாய் இந்த நாளிலும் எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிற கடிதத்தை நீங்களும் நானும் தியானிக்க போகிறோம். இந்த எபேசு சபை என்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல எபேசு என்றாலே நம்முடைய இருதயத்துல தோன்றுகிறது என்ன அப்படின்னா, எபேசியர் அப்படின்ற அந்த எபேசு சபையினாலே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நான் படிக்கிறோம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இதுதான் நம்முடைய இருதயத்துல உடனடியாக தோற்றமளிக்கும். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த காலகட்டத்துல அவர்களுடைய அன்பும் ஆண்டவரோடு இருந்த அந்த நெருங்கின உறவும் பின்பதாக ஏன் மாற்றப்படுகிறது, ஏன் அதுல இருந்து அவர்கள் குளறுபடியாகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நாள்ல நம்ம பாடமாக நம்ம படிக்க போகிறோம். ஜெபசந்தையோடு ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து நம் யாவரும் இந்த பாடத்தை தியானிப்போம். பரலோகத்தினால் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு நல்கி இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதலாவது நாள் பாடமாய் எபேசு சபையை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். தேவன் நீர் எங்களோடு பேசுங்க. இந்த சபை நிமித்தமாய், இந்த சபைக்கு நீர் எழுதின கடிதத்து நிமித்தமாய், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற எங்களுக்கு நல்லதொரு பாடங்களையும் விளக்கங்களையும் என் தேவன் நீர் போதித்தருளி அதன் பிரகாரம் நாங்கள் வாழவும் வளரவும் எங்களை அதற்கேற்றபடி ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த எபேசு சபை என்பது இதனுடைய காலகட்டத்தை நான் பார்க்கும் பொழுது 31 கிபி 31 இருந்து கிபி 100 வரையும் இதனுடைய காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளையும் எபேசு சபை நிமித்தமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் நாம் புரிந்து கொள்ளும். எபேசு அப்படின்னாலே த டிசைரபிள் லவ் அப்படின்னு தான் பொருள். எபேசு அப்படின்னா அந்த டிசைரபிள் லவ், ஆண்டவருக்கென்று அவர்கள் வைத்திருந்த அன்பு என்பது ரொம்ப ஆர்வம் உள்ளது, ரொம்ப அளவுக்கு அதிகமானது. அவர்கள் ஆண்டவரிடத்தில் அவ்வளவு தூரம் உருகின ஒரு அன்பை செலுத்தினவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அன்புடைய இந்த எபேசு சபை எந்த இடத்தில் வீழ்ந்து போகிறது, ஏன் ஆண்டவர் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று இந்த கடிதத்தை எபேசு சபைக்கு எழுதுகிறார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பாடமாய் நாம் படிக்க போகிறோம். முதல்ல இந்த மேப்ல நம்ம பார்க்கிறோம், இடது லெப்ட் சைட்ல இந்த டர்க்கி பகுதி, இப்ப இருக்கிற டர்க்கி பகுதியில தான் இந்த 7 ஆசிய சபைகளுக்கு ஆண்டவர் எழுதின அந்த இடங்கள் இருக்கிறது. அந்த 7 சபைகள், அந்த 7 பட்டணங்களையும் நாம இங்க இந்த டார்க் லெட்டர்ஸ்ல லெப்ட் சைட்ல நீங்க பார்க்க முடியும். இந்த 7 சபைக்கும் ஒரே விதமான ஒரு காரியத்தை உணர்த்தும்படியான ஒரே அடிப்படையில் ஆண்டவர் 7 பேருக்கும் 7 சபைக்கும் கடிதம் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன விதமான ஒற்றுமை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல அட்ரஸ் டு த மெசஞ்சர். ஆண்டவர் அந்த சபைக்கு கடிதத்தை எழுதும் பொழுது அந்த சபையினுடைய மெய்ப்பனுக்கு, சபையினுடைய தூதனை அங்க அட்ரஸ் பண்ணி அவர் எழுதுகிற கடிதத்தை பார்க்கிறோம். 7 சபைகளுக்கும் அவ்விதமாகத்தான் எழுதுகிறார். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவருடைய மகத்துவத்தையும் மேன்மையும் குறித்து அடுத்த பாயிண்ட் அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். இப்ப எடுத்துக்காட்டா வெளிப்படுத்தல் 2ல நம்ம வாசிக்கும் பொழுது 1வது வசனத்துல 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது கிறிஸ்துவனுடைய மேன்மையை, கிறிஸ்துவனுடைய பெருமையை குறித்து குறிப்பிடக்கூடிய 2வது பாயிண்ட் நான் பார்க்கிறோம். 3வது பிரைசஸ் தி சர்ச், அந்த சபை செய்த நன்மைகளை நினைத்து, அந்த சபை ஆண்டவரிடத்தில் நெருங்கிய அன்பை குறித்து ஆண்டவர் பெருமிதம் கொண்ட காரியங்களை ஆண்டவர் அங்க பெருமையாக அந்த சபையை குறித்து பேசுகிறார். இந்த பாயிண்ட் லவோதிக்கியா சபைக்கு மாத்திரம் இல்ல, லவோதிக்கியா சபைக்கு மாத்திரம் இந்த பெருமிதம் கொள்கிற எந்த ஒரு வார்த்தையும் ஆண்டவர் பேசல. 4வது பாயிண்ட் ரெபியூக் தி சர்ச், அவள் ஒரு கட்டத்துல ஆண்டவர் இடத்துல அன்பு செலுத்தி இருந்தாலும் கர்த்தரை விட்டு வழிவிலகி போன இடத்தை நினைத்து ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார், ஆண்டவர் அவர்களை மறுபடியும் அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். 5வது பாயிண்ட் எக்ஸார்டேஷன், அவள் என்னதான் பாவம் செய்திருந்தாலும், பாவத்து நிமித்தமாய் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவருடைய நேசக்கரம் அவர்களை விடாதபடி ஆண்டவர்களை அழைக்குது. அதை மறுபடியும் சரி செய்வதற்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்து he who has ear let him hear, காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். இந்த சத்தியத்தை
இந்த வார்த்தைகளை இந்த கடிதத்துல எழுதப்பட்டிருக்கிற இந்த எழுத்துக்கள் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீண்டும் அழைக்கக்கூடிய எழுத்துக்கள். அது யாருடைய காதுகள் கேட்கிறதோ அவர்கள் மறுபடியும் தேவனிடையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு என்ன பலனை ஆண்டவர் கொடுக்கிறார்னா 7வது பாயிண்ட் கடைசியில், ரிட்டர்ன் டு காட் அண்ட் யூ ஹேவ் த ப்ராமிஸ். அந்த சத்தத்தை கேட்டு யார் ஒருவர் ஆண்டவரிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கும் என்பதை ஆண்டவர் மையப்படுத்தி 7 சபைகளுக்கும் இந்த 7 பாயிண்ட் அடிப்படையாக வைத்துதான் ஆண்டவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்பதை நான் பார்க்கிறோம். வரலாற்று ரீதியாக இந்த எபேசு சபையை குறித்து நான் பார்க்கும் பொழுது, எபேசஸ் was one of the largest city in the Roman province of Asia Minor. நான் முந்தைய மேப்ல பார்த்த அந்த இடங்கள், அந்த ஏசியா மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல நான் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான, மிக பிரபல்யமான ஒரு பட்டணம் என்ன அப்படின்னா அது எபேசு பட்டணம். அது மிக பெரிய ஒரு பட்டணம். ரோம நிர்வாகத்திற்கு உட்பட்ட மிக செல்வம் நிறைந்த ஒரு பட்டணம். அது இன்னும் அதிகமா எதற்கு பேர் போன பட்டணம் அப்படின்னா, இட் இஸ் சென்டர் ஆஃப் பேகன் வர்ஷிப். பாகால் வழிபாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். மக்கள் கூடி வந்து அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து பாகால் வழிபாட்டு முறைமைகளை அதிகமாய் செய்தார்கள் என்று நம் வரலாற்று ரீதியாய் உண்மையை கற்றுக்கொள்கிறோம். எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபத்திலையும் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். தியானாளுக்கு அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, தியானாளுக்கு அவர்கள் செய்த வழிபாட்டு முறைமைகள், இன்னும் பல விக்கிரக வழிபாட்டு முறைமைகள் எல்லாம் நாம வேதத்திலையும் படிக்கிறோம். அப்ப இந்த எபேசு சபை என்பது முழுக்க விக்கிரக ஆக்கிரமிப்பினால, விக்கிரக வழிபாட்டு ஆக்கிரமிப்பினால மூழ்கி கிடந்த ஒரு பட்டணம் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். ரோம நிர்வாகத்தினால, ரோம ஆக்கிரமிப்பினால மூழ்கி கிடந்த ஒரு பட்டணம், பாகால் வழிபாட்டுல மூழ்கி கிடந்த ஒரு பட்டணம். இப்படிப்பட்ட பட்டணத்துல இருந்து ஆண்டவர் தன்னுடைய சபையை ஸ்தாபிக்கிறார். தன்னுடைய சபைக்கு ஸ்தாபித்து அதற்கு பின்பதாய் அவர்களுக்கு எழுதுகிற ஒரு தூதை, ஒரு கடிதத்தை தான் இந்த நாள்ல நாம் தியானிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நான் படிக்கிறோம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்க ஆண்டவருடைய மேன்மை குறித்து நான் படித்து விட்டு, இங்க ஆண்டவருடைய மேன்மை குறித்த இந்த பாடத்தோடு சேர்த்து என்ன ஒரு கருத்துக்களை நான் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, ஏன் ஆதியில இந்த எபேசு சபை இவ்வளவு அன்பாய் தேவனோடு இருந்தது, அந்த 4வது வசனத்திற்கு பிறகாக 4வது வசனத்திலிருந்து ஏன் அவர்கள் அந்த அன்பை விட்டு விலகி போனார்கள் என்பதை குறித்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இந்த 7 வசனத்தை 3 பாயிண்டா நம்ம பிரிச்சு படிக்கலாம். முதல் 3 வசனங்கள் ஒரு பாயிண்ட், அவர்கள் தேவனிடத்துல செலுத்தின அன்பை வெளிப்படுத்துகிற விதமாய் முதல் 3 வசனத்துல ஒரு பாயிண்ட். 4வது வசனத்துல அவர்கள் அந்த அன்பை விட்டு வழிவிலகி செல்லுகிற மிக முக்கியமான வசனமாய் 4வது வசனத்தை நான் படிக்கிறோம். அதற்கு பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று வரும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தையும், அழைப்பை நிராகரிக்கும் பொழுது அதற்குண்டான சாபத்தையும் அங்க ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக வைக்கிறத நான் பார்க்கிறேன். இப்படி 3 பாடங்களாய் நம்ம அழகா இந்த பாடத்தை நான் படித்து முடித்து விடலாம். இப்ப 1வது வசனத்துல இருந்து நான் புரிந்து கொள்ளும் பொழுது அம்மையார் இதை குறித்த விளக்கத்தை எழுதுகிறாங்க. The church was under the direct guidance of God. இந்த சபையானது ஏன் ஆண்டவருடைய அன்புல இவ்வளவு நெருங்கி இருந்தது, இவ்வளவு ஐக்கியத்துல இருந்தது அப்படின்னா, சபை ஆண்டவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. God has not given his church into the hands of men. ஆண்டவர் இந்த சபையை மனிதனுடைய கரத்திலே கொடுக்கல. ஆண்டவர் நேரடியாக இந்த சபையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த சபையை முற்றிலும் தேவன் ஆட்கொண்டிருந்தபடியால், Christ was the watchman of the house. ஆண்டவர் அந்த சபையினுடைய காவலாளியாக இருந்தபடினால ஆண்டவர் அந்த சபையை ஒரு பொழுதும் வழிவிலக விடல. ஆண்டவர் வழிவிலக விடாம அந்த சபையை காத்து கொண்டிருந்தபடினால அந்த சபை ஆண்டவரிடத்துல அன்பா இருந்தது. ஆண்டவர் அந்த சபையை வலுவாதபடி காத்து கொண்டார். யூதா புஸ்தகம் 24வது வசனத்துல நம்ம தான் படிக்கிறோம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவதற்கும் நம்மை காப்பதற்கும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த நிலைமைதான் எபேசு பட்டணத்திற்கு ஆண்டவர் அவர்களை காத்து கொண்டிருந்தார். வலுவாதபடி உங்களை காக்கவும். ஆண்டவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல சபை இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை வலுவாதபடி காத்து கொண்டிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டா, இதற்கு விளக்கமா இன்னும் ஒரு சில வசனங்களை நான் படிக்க முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நான் படிக்கிறோம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பேதுரு எழுதுற கடிதத்துல நம்ம அழகா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டார்கள்.
ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் யார் இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த எபேசு சபையின் இடத்துல இருந்துச்சு. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடினால ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவனுடைய பலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஆக இந்த யூதா புஸ்தகத்திலையும் நம்ம அப்படிதான் படிக்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும். அதே மாதிரி தான் இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல படிக்கும் பொழுது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் எபேசு சபைக்கு இருந்தபடினால ஆண்டவர் அவர்களை தேவ பலத்தினாலே காப்பாற்றுகிறார். தேவ பலத்தினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று நான் படிக்கிறோம். இதே விதமான ஒரு போதனைய பவுலோ எபேசியர்களுக்கு போதித்தார். அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நான் படிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் எபேசு சபையினிடத்துல அதிக அளவுல காணப்பட்டுச்சு. கிறிஸ்துவ நிமித்தமான விசுவாசம், தேவன் மீது அவர் வைத்திருந்த விசுவாசம் அதிக அளவுல எபேசு சபையினிடத்துல காணப்பட்டது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மறுபடியும் அங்க பவுலோ ஒரு காரியத்தை மையப்படுத்துகிறத பார்க்கிறோம். சபை தேவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசு சபை அன்பு செலுத்தி அன்புல பெயர் போன ஒரு சபையாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது அவர்களுடைய சுயத்தின் செயல்களால் அல்ல. தேவன் அவர்களை வலுவாதபடி காத்து கொண்டார். தேவன் அவருடைய தேவ பலத்தினால அந்த ஜனங்களை காத்து கொண்டார். அந்த எபேசியர் 2 வாசிக்கிற மாதிரி விசுவாசத்தை கொண்டு அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நான் படிக்கிறோம். ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரத்திற்கு நெருக்கமாய் எபேசிய சபைக்கு இருந்தார்? ஏன் ஆண்டவர் எபேசிய சபை எவ்வளவு நேசித்தார், அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி நான் படிக்கும் பொழுது அம்மையார் எழுதுறாங்க, தம்முடைய மக்கள் தம்முடைய ராஜ்யத்தை முன்னேற்றும் அளவிற்கு ஆன்மீக ரீதியில் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா என்பதை பார்க்க கடவுள் தீவிர ஆர்வத்துடன் பார்க்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எபேசு சபையினிடத்துல ஏன் இவ்வளவு தூரத்துக்கு கரிசனையா அவர் கூட இருந்திருக்கிறார்? ஏன் நேரடி தேவனுடைய கட்டுப்பாட்டுல அந்த சபை இருந்திருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் தினந்தோறும் தம்முடைய மக்களை பார்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்னேற்றுகிற அளவுல ஆன்மீக ரீதியில இவர்களுக்குள்ள வளர்ச்சி இருக்கிறதா என்பதை ஆண்டவர் தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். இன்னும் ஆழமாமே எழுதுறாங்க, he is present in every assembly of the church. ஆண்டவர் அந்த சபையினுடைய எல்லா கூடுகையிலையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. ஏன் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது அப்படின்னா, தொடர்ந்து அம்மையார் எழுதுறாங்க, பரிசுத்த எண்ணெயை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக யாருடைய இதயங்களை அவர் நிரப்ப முடியும் என்பதை அவர் அறிவார். கிறிஸ்துவின் பணியை உண்மையுடன் முன்னெடுத்து செல்பவர்கள் வார்த்தையிலும் செயலிலும் கடவுளின் தன்மையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கான இறைவனின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். மேலும் கிறிஸ்து அவர்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவர் நாள்தோறும் சபை கூடுதலாக எல்லா வேளையிலையும் இந்த சபையோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, யாரிடத்துல பரிசுத்த எண்ணெயை அதிக அளவு ஊற்ற முடியும் என்பதை ஆண்டவர் நோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆன்மீக ரீதியில தேவனுடைய ராஜ்யத்தை முன்னேற்றுகிற அளவிற்கு யாருடைய செயலில் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பரிசுத்த எண்ணெயை ஆண்டவர் ஊற்றி அவருடைய இருதயங்களை பரிசுத்த எண்ணெயினால் நிரப்பினபடியினால இன்னும் அதிகமாய் அவர்களை கொண்டு கிறிஸ்துவனுடைய பணியை செய்யவும், கிறிஸ்துவனுடைய பணியை உண்மையோடு முன்னெடுத்து செல்லவும், வார்த்தையிலோ செயலிலோ கடவுளுடைய தன்மையிலும் பிரதிநிதித்துவப்படுத்துவதிலையும் அவர்களை ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்பதை நான் பார்க்கிறோம். அதுல இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டது, அவர்கள் செய்தது, அவரிடத்துல வெளிப்பட்டது என்ன அப்படின்னா, இறைவனின் நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். பிதாவினுடைய சித்தத்தை அந்த ஜனங்கள் எபேசு சபை நிறைவேற்றினது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாம் எல்லாம் போராடி கொண்டிருப்பது அதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய ஓட்டம் அதற்காகத்தான். பிதாவினுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து அதை செய்வதற்காக மாத்திரமே கிறிஸ்துவனுடைய ஓட்டம் இருந்தது. பிதாவினுடைய சித்தத்தை அவர் அறிந்து நிறைவேற்றினார். அது மாத்திரம்தான் பிதா வைத்திருந்த அன்பிற்கு ஒரே ஒரு வெளிப்பாடு. அப்ப இந்த ஜனங்கள் எபேசு சபை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். மேலும் கிறிஸ்து அவர்களில் மகிழ்ச்சி அடைந்தார். இவருடைய செயல்கள், இவருடைய அன்பு, இவர்கள் ஆண்டவர் இடத்துல நெருங்கி வருகிற அந்த விதத்தை குறித்து கிறிஸ்து அவர்கள் மீது மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா அவர்கள் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுகிறார்கள். God took delight in fact that his church reflected the light of heaven. இந்த ஜனங்கள் பரலோகத்தின் ஒளியை பிரதிபலிக்கிறார் என்று சொல்லி கடவுள் அவர்கள் நிமித்தமாய் பெருமிதம் கொள்கிறார். ஏன்
எப்படி இந்த பரலோகத்தின் ஒளியை இவர்களால் பிரதிபலிக்க முடிந்தது அப்படின்னா, by revealing the spirit of Christ in tenderness and compassion. மிகுந்த மன தாழ்மையோடும் இரக்கத்தோடும் மிகுந்த உருக்க குணத்தோடும் கிறிஸ்துவனுடைய ஆவியை பிரதிபலிக்கிறதன் விதமாய் இவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்தை இந்த பூமியிலே பிரதிபலித்தார்கள். அது நிமித்தமாய் ஆண்டவர் எபேசு சபையை குறித்து பெருமிதம் கொள்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 வசனங்கள்ல கூட நம்ம அப்படியே தொடர்ந்து படிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 2-3வது வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவர்களை குறித்து சாட்சி பகிறார். ஏன் அப்படின்னா, சபை, எபேசு சபை தேவனுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருந்தபடினால ஆண்டவர் அவர்களை குறித்து சாட்சி பகிர்கிறார். இந்த ஜனங்களும் தேவனை தன்னுடைய செயல்களின் நிமித்தமாய் தன்னுடைய அன்பு நிமித்தமாய் அவர்கள் பெருமிதம் அடைய செய்தார்கள். தேவன் இவர்கள் நிமித்தம் பெருமிதம் அடைகிறார். பிதாவினுடைய சித்தத்தை இந்த ஜனங்கள் அறிந்து நிறைவேற்றுகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்த இந்த எபேசு சபை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மாறப்படுகிறது அப்படின்னா 4வது வசனத்துல நான் படிக்கிறோம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்ப இந்த முதல் 3 வசனத்துல நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களிடத்துல கண்ட நல்பண்புகளையும் ஆண்டவர் அவர் நிமித்தமாய் கொண்ட பெருமிதங்களையும் ஆண்டவர் பெருமையா பேசுறார். ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று எழுதுறார். இங்க ஆதி அன்பு என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க பதத்துல புரோட்டோஸ் அகாபே என்ற ஒரு பதத்தை குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த புரோட்டோஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட், முதன்மையான, மேல்படியில, முதலாவது ஸ்தானத்துல அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். இந்த ப்ரோ அப்படின்றதுக்கான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபீல்டுல யாராவது ஒருத்தர் ரொம்ப திறமைசாலியா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு முன்னாடி இந்த ப்ரோ என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்ட இப்ப கிரிக்கெட் விளையாடுறவங்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்கள நல்லா விளையாட தெரிஞ்ச ப்ரோ கிரிக்கெட்டர் அப்படின்வாங்க, ப்ரோ பேஸ்கெட் பால் பிளேயர், ப்ரோ ஃபுட்பாலர், இப்படி எல்லாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த காரியத்துல அவர்கள் சிறந்தவர்களா இருந்தாங்க. நல்ல பிரசங்கியார்களை ப்ரோ ப்ரீச்சர், ப்ரோ டீச்சர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும். அது மேன்மையான மிக முக்கியமான முதலாவது ஒரு ஸ்தானம் புரோட்டோஸ். அகாபே அப்படின்னா செல்ஃப் சாக்ரிஃபைசிங் லவ், சுயத்தை மறுக்கக்கூடிய, சுயத்தை பலி செலுத்தக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பு யாரிடத்துல இருந்தது அப்படின்னா எபேசு சபையின் இடத்துல இருந்தது. அப்படிதான் இந்த அன்பு கொடுக்கப்படுகிறது. 4வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அன்பு என்பதற்கான கிரேக்க வார்த்தையும் அதனுடைய அர்த்தம் இதுதான். முதலாவது சுயத்தை பலி செலுத்தி சுயத்தை வெறுத்த ஒரு அன்பு, அது எபேசு சபையின் இடத்துல காணப்பட்ட ஒரு அன்பு. அந்த ஒரு அன்பை அவர்கள் விட்டு விலகினார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு கடிதத்தை எழுதுகிறார். 2 யோவான் புஸ்தகம் 6ஆம் வசனத்துல நான் படிக்கிறோம், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு, நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஆதி முதல் முதலாவது அன்பு என்ன அப்படின்னா அவருடைய கற்பனையின் அன்பு. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அவர் மீது அன்பு செலுத்துவதாக ஆகும். அந்த ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டியதே கற்பனையாகும். அதுதான் முதலாவது முக்கியமான சுயத்தை மறுக்கக்கூடிய பலி செலுத்தக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்பு எபேசு சபையின் இடத்துல இருந்துச்சு. ஆனா எந்த அன்பையும் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நம்ம இடத்துல குறைவான விதத்துல எதிர்பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் நம்ம இடத்துல எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று குறைவுபட்டாலும் அது ஆண்டவருடைய சமூகத்துல அங்கீகரிக்கப்படாது என்பதைத்தான் இந்த எபேசிகள் எழுதின கடிதத்திலிருந்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 22:37 வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இன்னும் ஆழமா அம்மையார் அதை குறித்து எழுதுறாங்க, God will accept nothing less than the whole heart. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனத்தோடு அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு ஒருபடி மேல என்ன படிக்கிறோம், ஆண்டவர் அந்த முழு பரிபூரணத்துல 1% குறைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது பரிபூரணம்.
எபேசு சபை நடத்தல ஆண்டவர் எதிர்பார்த்தது பரிபூரணம். ஆண்டவர் அரைகுறை அன்பை, அரைகுறை கீழ்ப்படிதலை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது கிடையாது. God will accept nothing less than the whole heart. ஆண்டவர் பரிபூரணமான இருதயத்தை தவிர்த்து வேறொன்றத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட போவது கிடையாது. எபேசு சபையினுடைய நிலைமை அப்படிதான் மாறிடுச்சு. முதல் 3 வசனத்துல அவர் அங்கீகரிக்கப்படுத்தக்கூடிய நல்ல அன்பை எபேசு சபை வெளிப்படுத்தினார்கள். நல்ல அன்பை அவள் ஆண்டவரிடத்துல பரிமாறிக்கொண்டார்கள். ஆனால் ஒரு நிலைமை மாறினது. அவள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு வழிவிலகி போனார்கள். எப்படி வழிவிலகி போனாங்க, என்ன நிலைமைக்கு மாறினது அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, ஸ்பிரிச்சுவலி ஃபாலன் பட் அன்அவேர் ஆஃப் இட். அவள் ஆவிக்குரிய நிலைமையில விழுந்து போனார்கள். விழுந்தும் அதை உணராதவர்களாக இருந்தார்கள். அதுதான் நம்ம 5வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அவளை நினைவுபடுத்துறது யார் அப்படின்னா ஆண்டவர் தான் என்ன செய்றாரு, நினைவுபடுத்துறார். நம்ம என்ன நிலைமையில இருந்தோம், இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றதே அறியாமல் தன்னுடைய சொந்த வேலையை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்த ஜனமாய் அவர்கள் மாறி போனாங்க. ஆரம்பத்துல தேவனுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருந்த சபை இப்பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை அறியாத அளவிற்கு மாறி போனது. அதனாலதான் ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் அவள் எந்த நிலைமையில இருக்கிறாள் என்பதை. அம்மையார் எழுதுறாங்க, விசுவாசிகள் தங்கள் ஆன்மீக வீழ்ச்சியை உணரவில்லை. அவர்களின் இதயங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மேலும் அவர்கள் தங்கள் முதல் வேலைகளை தொடராததால், அதாவது ஆதி அன்பை தொடராததால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். விசுவாசிகள் தங்கள் ஆன்மீக வீழ்ச்சியை உணரவில்லை. அவங்க எந்த நிலையில இருந்தாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்கன்றத அவங்க உணரல. அவங்களுடைய இருதயத்துல ஏற்பட்ட மாறுபாட்டை அவங்க உணரல. அவர்கள் தன்னுடைய சொந்த வேலைகளுக்காய் அவர்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் தனது இரக்கத்தில் மனம் திரும்புவதற்கும் அவர்களின் முதல் அன்பிற்கும் எப்போதும் உண்மையான கிறிஸ்துவின் அன்பின் விளைவாக இருக்கும் செயல்களுக்கும் திரும்புவதற்கும் அழைப்பு விடுத்தார். God in his mercy called for repentance. அந்த ஜனங்கள் தான் நிலையை அறியாமல் அவர்கள் பாவத்தில் விழுந்திருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையின் சிம்மாசனம் அவர்களை வழிவிடாதபடி ஆண்டவர் தேடி போய் அவர்களை பாவ நிவர்த்தி செய்யும்படியாய் அழைக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. எபேசு சபைதான் மனுஷனாகிய நம்முடைய அன்பு. நம்ம ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு விலகி போனோம். நான் ஞானமுழுக்கு எடுக்கும்படியாக தீர்மானம் எடுத்த அந்த நாள்ல நான் ஆண்டவருக்கென்று உண்மையா இருப்பேன், ஆண்டவருக்கென்று உண்மையா ஊழியத்தை செய்வேன், ஆத்தும ஆதாய பணியில ஈடுபடுவேன் என்ற தாகம் எல்லாம் மாறி கலைந்து போய் இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை என்னன்னே தெரியாத அளவிற்கு பாவ ஓட்டத்தையே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ரொம்ப வேதனையான ஒரு நிலைமையில நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய நிலையை உணர்த்துவதற்கு என்னால முடியல. நான் என்னுடைய நிலையை உணர முடியாத அளவிற்கு இன்னும் பாவ கட்டிலேயே இருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய பாவத்தின் நிலையை எனக்கு உணர்த்துகிறார். உணர்த்தும் பொழுது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதையும் தொடர்ந்து நான் வசனத்துல படிக்கிறோம். நீ நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது, மறுபடியான ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். ஆதியிலே அவர்கள் கொண்டிருந்த அன்பை மறுபடியும் வெளிப்படுத்தும் விதமாய் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனா ரொம்ப முக்கியமான வருத்தகரமான ஒரு செயல் என்ன அப்படின்னா, The Review and Herald என்ற பதிப்பகத்துல அம்மையார் எழுதுறாங்க, It is our work to know our special failings and sins. நம்முடைய விழுகையும் நம்முடைய பாவங்களையும் அறிய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையிலிருந்து எபேசு சபை வழிவிலகி போயிடுச்சு. நம் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நாம் செய்கிறது பாவம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அந்த பாவத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விட்டு வெளிவருகிறோம். ஆனால் இங்கே எபேசு சபையினுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது தாங்கள் பாவத்தில் இருக்கிறோம் என்பதையே அவர்களால் உணர முடியல. தாங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதை அவர்களால் உணர முடியாத அளவிற்கு அவருடைய சிந்தைகள் பரிசுத்த ஆவியானவரை முற்றிலும் மறுதலிக்கக்கூடிய சிந்தைகளாக மாறி போனது. நாங்க நமக்கு தெளிவா படிக்கிறோம். It is our work to know our special failings and sins which cause darkness and spiritual feebleness and quenched our first love. அந்த செயல்கள், அந்த உணர முடியாத செயல்கள் நம்ம எங்க வழிநடத்துது அப்படின்னா, இருளுக்குள்ளும் ஆன்மீக ஒரு நொண்டியாகவும் நம்மளை மாற்றுகிறது மற்றும் ஆதி அன்பை நம்ம இடத்திலிருந்து சிதைத்து விடுகிறது. ஆதி அன்பை நம்ம இடத்திலிருந்து முற்றிலும் அற்று விடுகிறது. அந்த நிலைமையில தான் எபேசு சபைக்கு இந்த கடிதம்
ஒரு எச்சரிப்பை கொடுத்தது. இல்லாவிட்டால், இந்த சத்தத்தை கேட்டு திரும்ப வராவிட்டால் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறாரு. நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆண்டவர் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது இந்த சபை ஆண்டவரிடத்தில் அதிக அளவு அன்பின் ஐக்கியத்தில் இணைந்திருந்தது. ஆதி அன்பை விட்டு தன்னுடைய பாவ வீழ்ச்சியின் உணர்வையே அவள் அடையாது இருந்த நிலைமையில மறுபடியும் ஆண்டவர் கிருபையாய் இந்த ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பை அருளும்படியாய், பாவ நிவர்த்தி செய்யும்படியார் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதை கேட்டும் அவர்கள் வராமல் போனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இன்னைக்கு நம்முடைய பாவத்தை உணர வேண்டியது நம்முடைய கடமை. நான் எந்த நிலையில இருக்கிறேன் என்பதை உணர்ந்து பார்ப்பது நம்முடைய கடமை. அதை உணர்ந்து பார்ப்பதல் என் இடத்துல இல்லை அப்படின்னா ஆண்டவரிடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப தூரம் வழிவிலகி போயிட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எபேசு சபைக்கு கொடுக்கக்கூடிய அதே எச்சரிப்பு தான் இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். துரிதமாய் அடுத்த 2 வசனம் சீக்கிரமா படிச்சு நான் முடிச்சிருவோம். 6வது வசனத்துல, நான் வெறுக்கிற நிக்கோலதாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலதாய் மதஸ்தர் அப்படின்னா அவங்க யாரு, அவருடைய கிரியைகள் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரே வாக்கியத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவனுடைய சட்டத்தை பயனற்றதாக்கியது. இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. கிறிஸ்து சிலுவை மரணத்துல மரித்து உயிர்த்தெழுந்தபடினால அவருடைய பிரமாணங்களுக்கும் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கிருபையை நாம் பயன்படுத்தி என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் மாத்திரம் போதும், தேவன் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவார் அப்படின்ற ஒரு மனநிலைமை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம்ல. எல்லா சபைகளிலும் அதிகமாய் போதிக்கக்கூடிய ஒரு போதனை இதுதான். நாம் என்ன செய்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்திற்காக மரித்துட்டார், அவர் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு பொய் போதனைகள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல இருக்கிறோம். இப்ப அதே விதமான ஒரு போதனைகள் தான் இந்த நிக்கோலதாய் மதஸ்தனுடைய கிரியைகளாக இருந்துச்சு. இன்னும் அதிகமா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க நம்ம பார்க்கும் பொழுது, டர்னிங் த கிரேஸ் இன்டு lasciviousness. ஆண்டவர் நமக்கு ஏன் கிருபையை கொடுக்கிறார்? நாள்தோறும் நமக்கு புதிய கிருபை அருளி இந்த காலையில ஏன் நம்ம கிருபையை கொடுத்து நம்ம ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இந்த கூட்டத்துல உட்கார வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த நாள் கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்ப கிருபை என்பது கர்த்தருடைய தாசர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஏன் கொடுக்கப்படுகிறதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கொடுக்கப்படுகிறது. வேதத்தை அறியாத ஜனங்களுக்கு எப்படியோ, வேதத்தை அறிந்த ஜனமாகிய நமக்கு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கே நமக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. ஆனா இவங்க சுவிசேஷத்தை அறிந்திருந்த பொழுதிலும் அவங்க கிருபைய எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வேசித்தனத்திற்கும் விபச்சாரங்களுக்கும் இந்த உடல் ரீதியான இச்சைகளுக்கும் அவங்க நேரங்களை செலவிட்டு அவ்விதமாய் அவர்கள் கிருபையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இது கர்த்தருக்கு முன்னாடி அருவருப்பானதா இருந்துச்சு. ஆனா அந்த நிலையிலையும் இந்த எபேசு பட்டணம் உள்ள போகல. எபேசு பட்டணம் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளுக்கும் போகல, ஆண்டவரிடத்திலிருந்து வழிவிலகி போயிட்டாங்க. இந்த நிக்கோலதாய் மதஸ்தருடைய போதனைகள் பொய் என்பதை நம்ம ரோமர் 3:31 அழகான படிக்க முடியும். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. விசுவாசம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறது. அந்த விசுவாசத்தை கொண்டு இவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு போகிறபடினால ஆண்டவருக்கு முன்னாடி இவர்கள் வேசித்தனங்களையும் விபச்சாரங்களையும் உடல் ரீதியான இச்சைகளையும் செய்து கொண்டு இவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களையே செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். அந்த வழிக்கும் எபேசு பட்டணம் போகல. என்னதான் இங்க நடந்தது? எதுதான் இவர்களை இந்த விதமான வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கலாம். In Ephesus, what sin couldn't do, a lack of focus did. பாவம் செய்ய முடியாத ஒன்றை, பாவம் செய்யாத ஒன்றை கவனக்குறைவுகள் செய்தது. கர்த்தருடைய பரலோகத்தின் பாதையை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய கவனம் எல்லாம் பரலோகத்திற்கு மேல, பரலோகத்திற்கு நேராக இருந்தது என்று சொன்னால், நம்முடைய ஓட்டத்திலே நாம் எவ்வளவு கவனமாய் ஓட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்க கவனக்குறைவுகள் ஏற்படுகிறது. பரலோகத்தின் பாதையில இவள் ஓடுகிற ஓட்டத்துல கவனக்குறைவுகள் ஏற்படுகிறபடினால பாவம் செய்ய முடியாத ஒன்றை இவர்களுடைய கவனக்குறைவுகள் செய்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து இவர்களை வழிவிலகி கொண்டு செல்கிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு ஒளியும்படியாய் இவர்களை வழிவகுக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். இப்ப இங்க இருந்து ஆண்டவர் நமக்கு கடைசியா கத்து தருகிற பாடம் தான் இந்த 7வது வசனம். கிறிஸ்து ஆத்மாவின் பசியை போக்கும் போது இந்த அற்பங்கள் எல்லாம் நமக்கு அருவருப்பானதாய் மாறிவிடும்.
இந்த உலகத்தை தேடி, உலகத்தின் ஆசவாசங்களை தேடி, உலகத்தின் மாயங்களையும் சிற்றின்பங்களையும் தேடி ஓடுகிறவர்களுக்கு, நான் இருக்கிற நிலைமையை உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு பாவத்தின் பிடியில நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு முறை அவருடைய பரலோக மன்னாவை ருசி பார்த்தோம் என்று சொன்னா, மறுபடியும் காடைக்காக நாம் ஏங்கி திரிய மாட்டோம். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு முறை அந்த மன்னாவை ருசி பார்த்து, அந்த மன்னாவினுடைய மேன்மையை நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டால், மறுபடியும் காடைக்காக நீங்களும் நானும் அழமாட்டோம். பரலோகத்தின் அப்பத்தையே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பூலோகத்தின் கறி விருந்திற்காக அல்ல, பூலோகத்தின் ராஜ போஜனத்திற்காக அல்ல, இந்த பூலோகத்தினுடைய சிற்றின்ப வேஷங்களுக்காக அல்ல, பரலோகத்தின் அப்பத்தையே தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பரலோக அப்பந்தான் இந்த வேத வசனம். அதை தொடர்ந்து அம்மையார் எழுதுறாங்க, கடவுளிடமிருந்து வரும் அறிவு ஜீவ அப்போ, அந்த ஞானத்தை தருகிறது இந்த வேத வசனம். அந்த ஜீவ அப்போ இந்த வேத வசனம். ஜீவ விருட்சத்தின் இலைகள் தேசங்களின் நலனுக்காக இருக்கின்றன. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு முறை அந்த மன்னாவை நீங்களும் நான் ருசி பார்த்தால், மறுபடியும் பாவம் என்கிற இந்த குழிக்குள் போய் விழமாட்டோம். நம்முடைய நிலைமை என்ன என்பதை அறிந்து உணர்ந்து, நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மறுபடியும் மீண்டு தேவனுக்கு உண்மையான ஜனமாய் நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும். அதான் கடைசி 7வது வசனத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் அப்படின்னா எபேசு சபையை போல ஆதி அன்புல கவனமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கு, பரலோகத்துக்கு போகணும்ன்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது, அதுல கவனமாய் செயல்பட வேண்டும் என்கிற ஏக்கம் எனக்கு இருக்கிறது. அப்ப அந்த கவனத்தோடு நம்முடைய காதுகளை திறந்து இந்த சத்தங்களை உள்வாக்கிக் கொள்வோம் என்று சொன்னா, அந்த கவனம் ஒரு முறையே கூட கவனம் குறைவாக மாறி போகல அப்படின்னா, கவனத்தோடு பரலோகத்தின் பாதையை கடந்து போவோம் என்று சொன்னா, உங்களையும் என்னைதான் ஆண்டவர் கேட்க சொல்றாரு. கவனத்தோடு நீங்கள் இதை கேளுங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இதே வசனத்தை, இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து இன்னொரு அருமையான வசனமா நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். 2 யோவான் புத்தகத்துல நம்ம தான் வாசம். ஆதி அன்பு என்பது அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவது. ஆதி அன்பு என்பது அவருடைய பிரமாணத்திற்கு உட்பட்டு நடப்பது. அந்த பிரமாணத்திற்கு உட்பட்ட ஒரு அன்புல எபேசு சபை உண்மையாய் இருந்தபடியினால ஆண்டவர் அந்த சபையை பெயர் சொல்லி தன்னுடைய சபையாய், தனக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சபையாய் தெரிந்து கொண்டார். ஆனால் தன்னுடைய பாவ வீழ்ச்சியை கூட உணராமல், தன்னுடைய இருக்கிற நிலைமையை உணராதபடி அவர்கள் மறுபடியும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போனபடினால ஆண்டவர் வைத்திருந்த ஆதி அன்புல இருந்து அவர்கள் வழி விலகி போனாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையின் செய்தி, நம்பிக்கையின் தொடக்கத்தை இறுதி வரை உறுதியாய் பற்றி கொண்டால் அதுவே நமக்கு நித்திய வாழ்வு. ஆதி தேவ ஜனங்கள், ஆதி எபேசு சபை கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை தொடக்கத்தில் இருந்தபடியே கடைசி வரை உறுதியாய் பற்றி கொண்டால் அதுவே நமக்கு நித்திய வாழ்வு. அந்த பரலோக மன்னாவை ஒரு முறை ருசி பார்த்த பிள்ளைகள் மறுபடியும் காடைக்காக நீங்களும் நானும் ஏங்கக்கூடாது. மன்னாவை ருசி பார்த்த நீங்களும் நானும் காடைக்காக அல்ல, உலக போஜனத்துக்காக அல்ல, பதார்த்தங்களுக்காக அல்ல, பரலோகத்தின் சிந்தனைகளுக்காகவே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு முறை நம்ம ஆண்டவர் ஏத்துக்கிட்டோம். ஞானம் உங்களுக்கு எடுக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு முறை தேவனிடத்துல நம்மை அங்கீகரித்து, அன்னைக்கு போதையர் கேட்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஆம் சரி என்று சொல்லி தீர்மானம் எடுத்து, கர்த்தாவே உம்மை பின்பற்றுவேன், உமக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய ஊழியத்தை செய்வேன், தாகத்தோடு என்னை அர்ப்பணிப்பேன் என்று எல்லாவித உத்வேகத்திலும் எல்லாவித ஐக்கியத்திலும் ஒன்றிணைந்த ஜனமாகி நீங்களும் நானும் அதுல இருந்து என்ன செய்திடக்கூடாது, வழி விலகி போய்விடக்கூடாது. ஆதியில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அந்த தீர்மானத்தை கடைசி வரை நீங்களும் நானும் உறுதியாய் பற்றி கொண்டால் அதுவே நமக்கு நித்திய வாழ்வு. அதைத்தான் ஆண்டவர் கடிதமாய் எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அதே எச்சரிப்பு தான். ஆதியில் ஒரு அன்போடு தேவனுடைய ஆலயத்திலே நாம் உள்ளே நுழைந்தோம். ஆதியில ஒரு அன்போடு தேவனுடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆதியில ஒரு அர்ப்பணிப்போடு தேவனுடைய ஊழியத்திற்கு நம்ம அர்ப்பணித்தோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்ம நிலைமையை உணர்ந்து பார்க்க முடிகிறதா? நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க முடிகிறதா? நாம் யார் என்பதை நினைத்து பார்க்க முடிகிறதா? நான் யாருடைய ஜனமாய் அழைக்கப்பட்டேன் என்பதை உணர்ந்து பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு நான் யாருடைய ஜனமாய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், யாருடைய ஜனமாய் இந்த பூமியில ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணர முடிகிறதா?
நான் கர்த்தருக்கு உகந்த, கர்த்தருக்கு உண்மையான ஆதி அன்பை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு அன்புல நிலை நின்று கொண்டிருக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். அந்த ஸ்லாக்கியத்துக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் எபேசு பட்டணத்துக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு இன்னைக்கு உங்களுடைய இல்லங்களையும் என்னுடைய உள்ளங்களையும் எல்லாருடைய உள்ளங்களையும் தட்டி கொண்டிருக்கிறது. அந்த உள்ளத்தின் சத்தத்தை கேட்டு திறந்து ஆண்டவரை உண்டான இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த சபை ஆதியில் நின்று கொண்டிருந்த அதே அன்புல இன்றைக்கு நானும் நிற்பேன். ஆதி அன்புல உறுதியாய் தேவனை பற்றிக் கொள்வேன். ஆண்டவர் வரும் பொழுது அதே அன்போடு தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல அவரோடு நெருங்கி சேர்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு தேவனுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போம். பரலோகத்தினால் ஆண்டவரே, அருமையான இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதின கடிதத்து நிமித்தமாய் நல்ல பாடங்களையும் நல்ல கருத்துக்களையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை அந்த சபை இழந்து போனது. நாங்கள் அந்த நிலைமையில் இழந்து போகாதபடி நாங்கள் இருக்கிற நிலைமையை உணர்ந்து ஆதியில் எடுத்த தீர்மானத்தை மறுபடியும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, மண்டைகளை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். தேவ நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். நீர் வரும் பொழுது அதே அன்போடு தேவனுடைய சமூகத்துல ஒருங்கிணைந்து தேவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற நல்ல ஆத்துமாக்களா எங்களை அர்ப்பணிக்க கர்த்த நீர் கிருபை புரிந்துள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.